Hello students, I am Max Thiagu. 12ஆம் வகுப்பு கணிதம் 10வது சாப்டர் சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். அதில் பயிற்சி 10.5ல் 4வது கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சப்டிவிஷன் 9 இதில் tan y dy by dx equal to cos x plus y plus cos x minus y கணக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கணக்குக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்கிறோம், tan y dy by dx equal to திரிகோணமிதி ஃபார்முலாவில் இந்த cos x plus y அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன, cos x cos y ப்ளஸ் வர்றதுனால மைனஸ் sin x sin y. இது cos x plus yக்கு இந்த ஃபார்முலா ப்ளஸ் cos x minus yக்கு என்ன வரும்னா cos x cos y மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் sin x sin y அப்படின்னு வரும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுது. ஒன்று மைனஸில் ஒன்று ப்ளஸில். cos x cos y cos x cos yன்னு 2 தடவை வர்றதுனால 2 தடவை cos x cos yன்னு வருது. இது RHS. LHSல tan y dy by dx. நம்ம என்ன செய்யணும், x உறுப்பு தனியாக y உறுப்பு தனியாக கொண்டு வரணும். இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து dy மேலே இருக்கிறதுனால dy இங்கே இருக்கிறதுனால y உறுப்பெல்லாம் LHSலாம் இருக்கணும். அப்போ tan y dyங்கிறது LHS. இப்போ RHSல dx உறுப்பு இருக்கணும், 2 cos x. அப்புறம் இந்த dxஐ குறுக்க பேருக்குன்னா இன்ட்டு dx. இந்த cos y எந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா பை cos yன்னு வரும், பை cos y. இப்போ அடுத்தது இங்கே இருக்கிறதுல 1 by cos, இந்த tan yங்கிறது அப்படியே இருக்கட்டும், tan y dy அப்படியே இருக்குது. மீதி என்ன இருக்குது, 1 by cosன்னு இருக்குல்ல. 1 by cosங்கிறது என்ன, சீக்கன். அதனால் அதை வந்து 1 by cos yயை வந்து நம்ம என்ன செய்கிறோம், சீக்கன் yன்னு மாற்றிக்கிறோம். சீக்கன் y tan y dy equal to 2 cos x dx. இப்போ தொகைப்படுத்துகிறோம். தொகைப்படுத்தினா என்ன வரும், இன்டகிரேட்டிங் இன்டகரல் சீக்கன் y tan y dy equal to இன்டகரல் 2 cos x dx. இன்டகரல் சீக்கன் y tan yக்கு ஃபார்முலா என்னன்னா சீக்கன் y. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, ஃபார்முலாங்கிறதுனால அதை அப்படியே 2 வெளியில் எடுத்துடுறோம். cos xக்கு என்ன வரும்னா sin xன்னு வரும் ப்ளஸ் c. இது சீக்கன் y equal to 2 sin x ப்ளஸ் c அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான வகைக்கெழு சமன்பாடு. ஓகே, தேங்க்யூ.